வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 27/12/2025 ஒட்டன்சத்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. மார்க்கெட் டைமிங் பார்த்தீங்கன்னா நைட்டு 10-11 மணிக்கு தான் முடியறனால நம்ம ஏர்லி மார்னிங்கில் அப்டேட் போட வேண்டியது இருக்குதுங்க. வாங்கின்ற தக்காளி விலை மற்றும் அனைத்து காய்கறி விலை பார்த்துடலாங்க. தக்காளி சிவம் 350 to 500 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. சாகோ 400 to 830 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. மதன் 400 to 650 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. தக்காளி விலை ஒட்டன்சத்திரம் மார்க்கெட்டும் விலை உயர்வுதானுங்க. மிளகாய் விலை பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் சம்பா மிளகாய் 40 ரூபாய்க்கும், உருண்டை மிளகாய் 40 to 50 வரைக்கும், ஆந்திரா சம்பா 40 ரூபாய்க்கும், ஆந்திரா உருண்டை 40 to 52 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அவரைக்காய் பார்த்திங்கன்னா தொடர்ந்து சற்று விலை இறங்கி தான் வந்துட்டுருக்குதுங்க. 1 கிலோ அவரைக்காய் 30 ரூபாய்க்கும், பஞ்சு கோழி அவரைக்காய் 1 கிலோ 20 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க. டோட்டலாக அவரைக்காய் சற்று வரத்து அதிகங்க. பீட்ரூட் முதல் ரகம் பார்த்தீங்கன்னா 16 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டி 14க்கும், தேர்டு குவாலிட்டி பொடிக்கிழங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க. இஞ்சி 1 கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி 60 to 80க்கும், செகண்ட் குவாலிட்டி 30 to 40க்கும் விற்பனை ஆகுதுங்க. ஒட்டன்சத்திரம் மார்க்கெட்டும் சரி, திருப்பூர் மார்க்கெட்டும் சரி, புதிய வெங்காயம் வரத்து வரதுனால பழைய வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை சற்று இறக்கந்தானுங்க. பழைய ரக வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி 50 to 52, 55 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. வரத்து அதிகமாக வருதுங்க புதிய வெங்காயம். புதிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா 40 ரூபாயிலேருந்து 45, 48, 50க்குள்ளே விற்பனை ஆகுதுங்க. ஓவராலாக போன வாரம் வெங்காயம் சற்று விலை குறைவுங்க. பெரிய வெங்காயம் 1 கிலோ 10 ரூபாயிலேருந்து 32 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி 160, 170க்கும், செகண்ட் குவாலிட்டி 140க்கும், பல்லு பூண்டுகள் 80 to 100க்கும் விற்பனை ஆகுதுங்க. கத்திரிக்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கத்திரி பார்த்தீங்கன்னா 15 ரூபாயிலேருந்து 25 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பொரியல் தட்டைங்க பயிரும்பாங்க பச்சை பயிர் 1 கிலோ அதிகபட்ச விலையாக 15 ரூபாயிலேருந்து 17 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. முருங்கைக்காய்ங்க கருமுருங்கை 180க்கும், செடி முருங்கை 150க்கும், மரத்துக்காய் 120க்கும், MKR நாசிக் முருங்கை 200 to 250க்கும் விற்பனை ஆகுதுங்க. பாகற்காய் 25 ரூபாயிலேருந்து 1 கிலோ 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. அதிகபட்ச விலையாக 40 ரூபா வரைக்கும் போகுதுங்க. சுரைக்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பந்தல் சுரை 12 ரூபாய்ங்க, பேப்பர் சுரை 8 ரூபாய்ங்க, தரையில் வர சுரை பார்த்தீங்கன்னா 6 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. கொத்தமல்லி தழை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு 5 ரூபாயிலேருந்து 8 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. வெண்டைக்காயும் விலை குறைவு தானுங்க. 1 கிலோ 20 ரூபாயிலேருந்து 28 ரூபா வரைக்கும் வெண்டைக்காய் விற்பனை ஆகியிருக்குதுங்க. கோவக்காய்ங்க கொஞ்சம் விலை குறைவுங்க. 38 ரூபாயிலேருந்து கோவக்காய் 43 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. எலுமிச்சம்பழம் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பழம் பார்த்தீங்கன்னா 80 ரூபாய்க்கும், செகண்ட் குவாலிட்டி பழம் 60 ரூபாய்க்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. புடலங்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான புடலையாக இருந்தால் 17 ரூபாய்க்கும், செகண்ட் குவாலிட்டி குட்டை ரக புடலை பார்த்தீங்கன்னா 14 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தாவரங்காய் அல்லது சீனி அவரைக்காய்ம்பாங்க 1 கிலோ 25 to 33 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மற்றும் ஒட்டன்சத்திரம் மார்க்கெட் எல்லாமே டவுனாக இருக்குதுங்க. 1 கிலோ 5 to 8 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. காட்டுக்குள்ளே 1 கிலோ 3 ரூபா, 3 ரூபா, 4 ரூபாய்ங்க. பூசணிக்காய் காட்டுக்குள்ளே 10 to 15ங்க, மார்க்கெட் 15 to 20 ரூபா வரைக்கும் ஓவராலாக விற்பனை ஆகுதுங்க. தொடர்ந்து உங்கள் விவசாயத்தை யூடியூப் சேனல் பாருங்கள். திருப்பூர் மார்க்கெட்டும் ஒட்டன்சத்திரம் மார்க்கெட்டும் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க. நன்றி, வணக்கம்.